ஏன்னா ஒரு 10 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய தனியா படுக்க பழகிறது நல்லது. குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறது, காமனா கவுன்சிலிங் வர்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட் டைம் வந்து நல்லாவே போக மாட்டேங்குது, எல்லா நேரமும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்காது, 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்க நம்ம கூட பாத்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? யா ஃபைன் முரளி, ஹவ் ஆர் யூ? எஸ் சார், சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க முரளி. ஸோ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சரிங்களா? அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், குழந்தைய வந்து நடுவில் போட்டு படுக்காதீங்க அப்படின்னு. அது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏசா போட்டு படுக்கிறோம், அவங்களே வந்து படுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து என் பொண்டாட்டி புருஷன் கண்ணில் படுமுறை ஷேர் செய்யவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நகைச்சுவையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைய வந்து தனியாக போட்டு படுக்க சொல்லி அப்படின்னு, அப்போ அவங்க வந்து குழந்தைங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்படாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? தனியா அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீங்க உங்க குழந்தைய தனி பெட்ரூம்ல படுக்க வைக்கிறதோ அல்லது தனி படுக்கையில படுக்க வைக்கிறதோ நல்லது. நான் சொன்னதை நல்லா கவனிக்கணும். குழந்தைய நடுவுல போட்டு படுக்காதீங்க. ஒன்னு ஹஸ்பண்ட் பக்கத்துலயோ அல்லது வைஃப் பக்கத்துலயோ போட்டு படுங்க. அதாவது 3 பேரும் ஒரே கட்டில தான் இருப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் பக்கத்துல இருக்கணும், குழந்தை எய்தர் சைட்ல இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த சைடு இருந்தா விழுந்துருவானே, இந்த சைடு இருந்தா விழுந்துருவானே. நீங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்க வேண்டியதுதான். 3 பேரும் ஒன்னா படுங்கன்னு தான் அர்த்தமாகமே தவிர குழந்தைய தூக்கி நீங்க தனியா விட்டுருங்க அப்படின்றது வந்து அர்த்தமாகாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், சொல்ல போனா ஒரு 5வது படிக்கிறாங்க, 6வது படிக்கிறாங்க, அப்போ போறாங்க அப்படின்னா ஒரு 10 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய தனியா படுக்க பழகிறது நல்லது. ஏன்னா அப்பதான் குழந்தைக்கு வந்து இண்டிபெண்டன்சி வரும். யாரையும் சார்ந்து இருக்காம தான் வேலையை தானே செஞ்சுக்கிற அந்த பக்குவம் வந்து குழந்தைங்களுக்கு அப்பதான் வரும். ஏன்னா நாம தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால ஒரு 10 வயசு வரை, அதிகபட்சம் 10 வயசு வரை குழந்தைய சைட்ல போட்டு படுக்கலாம். 10 வயசுக்கு மேல அவங்கள தனியா படுக்க வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. இப்போ அப்பா அம்மா சண்டை போறதுனால குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு சார் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க? இப்போ அம்மா அப்பாவை திட்டினாலோ அல்லது அப்பா அம்மாவை திட்டினாலோ அந்த குழந்தையோட முகம் எப்படி மாறுதுன்றதை வந்து நீங்க தெளிவா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அன்பா பேசினாதான் பிடிக்குமே தவிர, அதட்டி பேசினாலோ அதிகாரம் பண்ணாலோ நாம அவங்கள அடிச்சாலோ அவங்களுக்கு வந்து, அதுவும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. நம்ம அன்பா சொன்னாலே நல்லா எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது வந்து ஒரு ஹார்மோனி ரிலேஷன்ஷிப். அங்க வந்துட்டு ஒரு பாசம், பந்தம், ஈடுபாடு எல்லாமே இருக்கும். சண்டை வரலாம், அந்த சண்டையானது உடனே சமாதானத்துல முடிஞ்சிடணும். அடிக்கிறதுலையோ, அதாவது பிசிக்கல் அபியூஸ் ஆர் வெர்பல் அபியூஸ், குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறது, கணவனையோ மனைவியோ போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து குழந்தையினுடைய மனநிலையை நல்லாவே பாதிக்கும். அதனால குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க, திட்டாதீங்க, கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி நடக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து என்ன காரணம் நினைக்கிறேன்னா, ஒருவேளை வந்து அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டதுனால அப்போ கல்யாணம்லாம் வந்து சண்டைலாம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்க? நிறைய இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்திருக்கு. அதாவது ஒரு 27 வயசு பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம், இல்லை நாங்கள் நல்லா தான் வளர்த்தோம், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசும்போது தான் அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்க அப்பா வந்து அம்மாவை போட்டு அடின்னு அடிப்பாரு, எங்க அண்ணா கல்யாணம் பண்ணான், அண்ணாவும் என் அண்ணியை போட்டு அடிக்கிறான். ஸோ எங்க அப்பாவையும் பார்த்துட்டேன், எங்க அண்ணாவையும் பார்த்துட்டேன், எனக்கு வரப்போறவன் எப்படி இருப்பான்றது வந்து என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நான் அடி வாங்கி தான் இருக்கணுமா, அதுக்கு நான் தனியாவே இருந்துடுறேன், அதனால நான் கல்யாணத்துக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னது, உங்க அண்ணா உங்க அப்பா மட்டுமே ரோல் மாடலா எடுத்துக்காதீங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்களை சுத்தி உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள நல்ல ஃபேமிலியை ரன் பண்றவங்கள நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. இப்போ உங்க அம்மா கிட்ட என்னென்ன இஷ்யூ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், உங்க அண்ணி கிட்ட என்னென்ன இஷ்யூ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்க அம்மா கிட்ட உள்ள அந்த கெட்ட பழக்கங்களும் உங்க அண்ணி கிட்ட உள்ள அந்த விரும்பத்தகாத பழக்கங்களும் நீங்க பண்ணாதீங்க. உங்க ஹஸ்பண்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ கனவு மனைவிக்குள்ள வர கருத்து வேறுபாடு எப்படி சார் சரி செய்யறது? கருத்து வேறுபாடுன்றது எதை பொறுத்து அப்படின்றதுதான். காமனா கவுன்சிலிங் வர்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஒய்ஃப் அவங்க அம்மா சைட்ல நிறைய செலவு பண்றா, என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மா சைடுக்கு நிறைய செலவு பண்றாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, இதே நான் ஏதாவது ஒரு பொருள் கேட்டேன்னா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க, எங்க மாமனார் மாமியார் என்ன கேட்டாலும் அவர் வந்து வாங்கி கொடுத்துருவாரு, அவங்க கேட்காமலே இவர் வந்து காசு கொடுப்பாங்க இப்படின்னு வைஃப் சொல்றது. ஹஸ்பண்ட் சொல்றது என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இவ அம்மா வீட்டை பத்தியே பேசிட்டு இருக்கா, என் வீட்டை பத்தி அவ கண்டுக்கிறதே இல்லை, என் வீட்டு சைடுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டா அவ வரமாட்டேன்றா,
என் வீட்டில் நான் ஏதாவது செலவு பண்ணுறேன் அப்படின்னா அவளுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. ஸோ இதுதான் பொதுவாக வரக்கூடிய பொருளாதார ரீதியான கருத்து வேறுபாடுகள். அடுத்தது வந்து டைம் ஸ்பெண்டிங் டைம். ஹஸ்பண்ட் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒய்ஃப் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒய்ஃப் வந்து என் கூட ஹாப்பியாக இருக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா, பெட் டைம் வந்து நல்லாவே போக மாட்டேங்குது, பேச ஆரம்பித்தா சண்டையில் தான் போய் முடியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். இதுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனோ மனைவியோ ஒரு விஷயம் ஷேர் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க சொல்லி முடிக்கிற வரை பொறுமையா நிதானமா பக்கத்துல உட்காந்து கேளுங்க. எந்த ஒரு இன்டரப்ஷன்ஸும் பண்ணக்கூடாது. ஒருத்தர் அவங்க மனைவியை வந்து கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு வந்தார். சனியனே உட்காரு உட்காரு உட்காரு, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது சார், நல்ல புத்தி சொல்லி அனுப்புங்க சார் அப்படின்ட்டு வேகமா கத்துறாரு எங்க கன்சல்டிங் ரூம்ல. அந்த அம்மா சைலண்டா உட்காந்துருக்காங்க. சார் நான் வெளியே இருக்கேன் சார், நீங்கள் புத்தி சொல்லி அனுப்புங்க சார், வெளியே வரும்போது அப்படியே நல்ல அறிவாளியாக வரணும் அப்படின்ட்டு. அவர் வெளியே போன உடனே அந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இவர் கூட எப்படிமா வாழுறீங்க, இவர் கூட எப்படிமா இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறாரு, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்றாரு, அவர் சொல்றதை மட்டும்தான் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க பாட்டும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அதிகார மனப்பான்மை, ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி இருந்திருக்காரு, இவருக்கு அவங்க அப்பாவுடைய புத்தி அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த அம்மா எனக்கு வேற வழி இல்லைன்றதுனால நான் இவர் கூட வந்து காலம் தள்ளிட்டு இருக்கேன், 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் இவர் கூட காலம் தள்ளிட்டு இருக்கேன், ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் அப்படின்றத வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, நீங்கள் உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க, பிஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். நவ் இப்போ அவர் கத்திட்டு இருக்காரு, அந்த அம்மா ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து எதையும் மைண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா கத்துறவங்கள நம்ம வந்து நிறுத்தவே முடியாது. பட் கூட இருக்கிறவங்க வந்து மனதளவில் ரெடியானாதான் நாம் இந்த மாதிரியான உளவியல் தாக்குதல்களை வந்து எதிர்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு லிசன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது லிவிங் டுகெதராக இருந்தாலும் சரி, அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மா பையனாக இருந்தாலும் சரி, அப்பா பையனாக இருந்தாலும் சரி, சொல்ல வர்றதை முழுக்க காது கொடுத்து கேளுங்க. அடுத்தது யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சரியான புரிதல் இல்லாமல் போகிறது தான் நிறைய பிரச்சனைக்கு வந்து காரணம். தேர்ட், யூ நீட் டு அட்ஜஸ்ட். இப்போ எல்லா நேரமும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் உப்பு கம்மியாக இருக்கலாம் சாம்பாரில், ஒரு நாள் இட்லியில் வந்து உப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிரியாணியில் வந்து தக்காளியை போட்டிருக்கலாம் நிறையா, தக்காளி சாதத்தை பிரியாணின்னு சொல்லலாம். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட். ஏம்மா நீ செஞ்ச சாப்பாடு இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுமா, இன்னைக்கு என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை ஒரு ஹஸ்பண்டோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அம்மா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா கேட்குற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, அப்போ இத்தனை நாள் நான் ஒழுங்காக செய்யலையா? உங்களை ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கிராஸ் கொஷின் கேட்கும்பொழுது தான் அங்கே அந்த சண்டையே வருது. இத்தனை நாள் நீ செஞ்சது நல்லா இல்லை நான் சொன்னனா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அங்கே சரியான புரிதல். யூ நீட் டு அட்ஜஸ்ட். ஃபோர்த், யூ நீட் டு ஆக்ட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படணும். நீங்கள் கவனித்ததை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை, நீங்கள் செஞ்சதை, அவங்க சொன்னதை எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து சரியான பதிலாக இருக்கும். அங்கே வந்து ஒரு புரிதல் வந்து இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வந்தால் உடனே மறைஞ்சு போயிடும். வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், வந்தாலும் உடனே மறைஞ்சு போயிடும். அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், லிசனிங் முக்கியம். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.